ஓம் ஸ்ரீ சத்குருப்பியோ நமக. இந்த திருப்புகழில் வேதாந்தம் அதில் நம்ம அடுத்த போஸ்டிங் வந்து 2 திருப்புகழை பார்க்கலாம். ஒரே மாதிரி இருக்கிற 2 திருப்புகழ், ஒரே அர்த்தத்தை கொண்ட 2 திருப்புகழ். பொதுவாக வேதாந்தத்தில் வந்து ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்ஷனம் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லியிருக்காரு. எல்லாமே ஒரு துக்கம்தான். ஜன்மம் ஒரு துக்கம், மரணம் ஒரு துக்கம், வியாதி ஒரு துக்கம், முதுமை ஒரு துக்கம், இதெல்லாமே இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு தீராத ஒரு பிணி இருந்துருக்கு, பிறவி பிணி அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி இந்த பிறவி பிணி, பிறப்பு இறப்பு, புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், இந்த சைக்கிள், அதுலேருந்து நம்ம விடுபட்டு போகணுன்னா நம்மளுக்கு இந்த ஜீவன், இந்த ஆத்ம ஞானத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். அது கற்றுக் கொடுக்கறது குரு தான். குரு கிட்ட அந்த ஒரு வார்த்தை, அந்த மந்திரத்தை நம்ம கேட்டுட்டோம்னா நமக்கு இந்த இதுலேருந்து, சம்சார சாகரத்துலேருந்து விடுபடுவோம், முக்தி கிடைக்கும், நிலையான ஒரு இடம் கிடைக்கும். ஸோ இந்த பேசிஸில் ஃபஸ்ட்டு திருப்புகழ். இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டும் வரும், பட் இதை சொல்லிவிட்டு வேணாம் சொல்லலாம். அதாவது இந்த தீரா பிணி தீர, இந்த ஜென்மம் மிருத்யு ஜரா வியாதி, அந்த மாதிரி இந்த சைக்கிள் இருக்குல்ல, அந்த பிணி, முடிவே இல்லாத இந்த பிறவி நோய் முடிவு பெறணும்னா ஜீவ ஆத்ம ஞான, ஜீவனாகிய ஆத்மாவை பற்றிய ஞானம் நம்மளுக்கு இருக்கணும். அதாவது நம்மளுடைய சுஸ்வரூபத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம் யார் என்று ரமணர் சொல்கிறார்ல, ஹூ ஆம் ஐ அப்படின்னு. அந்த இது இந்த உடலை தாண்டி, மனதை தாண்டி, பிராணனை தாண்டி, இந்த இன்டலெக்டை தாண்டி, ஆனந்தமய கோஷா எல்லாத்தையும் தாண்டி இருக்கிற அந்த நான், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த ப்ராசஸ் வந்து எப்படின்னா, இந்த உலகத்திலாம் ஆட்சி செய்யக்கூடிய, உபதேசம் பண்ணக்கூடிய நீ வந்து எனக்கு உபதேசம் பண்ணும். முருகரையே குருவாக இருக்க சொல்கிறாரு அருணகிரிநாதர் இந்த திருப்புகழில். ஊராட்சியதான ஓர் வாக்கு அருள்வாய், அந்த ஓம்காரம், அந்த வாக்கு, அந்த மந்திரம் வந்து எனக்கு அருள். இது வரைக்கும் இது வேதாந்த தத்துவம். அதாவது முடிவில்லாத இந்த பிறவிலேருந்து நான் விடுபடணும்னா அது வந்து ஆத்ம ஞானம் வேணும். அந்த ஆத்ம ஞானம் வேணும்னா அதுக்கு ஊராட்சி செய்கிற நீ வந்து எனக்கு குருவாக இருந்து அந்த ஒரு வார்த்தையை நீ அருளணும், எனக்கு மந்திர உபதேசம் பண்ணணும். நீ எப்பேற்பட்டவன்? பாரோர் இறை சேயே, உலகத்துக்கெல்லாம் தலைவராகிய சிவபெருமானின் சேயே. பாலா கிரிராஜே, இளையோனே, பாலா மீன்ஸ் இளையோனே. குன்றுக்கெல்லாம் அரசன், பேரார் பெரியோனே, புகழால் ரொம்ப பெரியவன் நீ. அப்புறம் இந்த இடத்துடைய முத்திரை பேரூர் பெருமாளே. ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு திருப்புகழ். இதோட ரிலேட்டட் தான் அடுத்தது வருது. பட் இந்த திருப்புகழுடைய பாட்டு முதல்ல பார்த்துருவோம். பிணி தீர சிவா துமஞான நியூராட்சியதான கருள்வாய், ஆரோர் கிரை சேய் பாலாகிரிராஜே, பேரார் பெரியோனே, பேரூர் பெருமாளே, ஊராட்சியதான ஓரா கருள்வாயே, பேரூர் பெருமாளே. ஸோ இது முதல்து. ரெண்டாவது இதே மாதிரி தான், நம்ம பிறக்கிறோம் இறக்குறோம், இதெல்லாமே இந்த உடல் சம்பந்தமானது, இந்த பிறப்பு இறப்புலாம். இப்போ இதை தாண்டி, இந்த உடலை தாண்டி நம்ம ஆத்மா ஞானத்தை பண்ணணும். இதெல்லாத்தையும் தாண்டி போகணும். பிறவி இதிலேருந்து நம்ம விடுபட்டு போகணும். அப்போ தான் நமக்கு அந்த பிறக்காமல் இறக்காமல் இருக்கிற ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜ் நான் அடையணும். அந்த மாதிரி ஆகணுன்னா நீ எனக்கு குருவாக வா. அந்த திறமான ஒரு ஸ்திரமானதை இங்கே திறமானம்னு சொல்கிறாரு. திறமான ஒரு பெருவாழ்வை நீ எனக்கு தரணும் அப்படின்னு சொல்கிற. ஸோ அப்போ வந்து இது எப்படின்னா, இந்த ரெகுலராக இந்த இதுலேருந்து பிறவி கடல்லேருந்து நம்ம வெளியில் போகணும். எப்போன்னா அவன் அடையும் போது தான் அப்படின்னு திருக்குறளில் சொல்கிறாரு.
பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேரார். இறைவனின் அடி திருவடிகளை சேர்ந்தவர்களே பிறவி பெருங்கடலிலிருந்து விடுபடுறாங்க. மற்றவங்கெல்லாம் இந்த சைக்கிள்லேயே இருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்பேற்பட்ட பிறவாமல் இரவாமல் இருக்கிற அந்த நிலைமையை எனக்கு கூறு, நீ குருவாக இருந்து எனக்கு சொல்லு, பல வழிகள் சொல்லு, பிறவாகி நீ எனக்கு சொல்லு, ஆனால் அந்த திறமான அந்த பெருவாழ்வை எனக்கு கொடுக்கணும். அந்த பெருவாழ்வுன்றது அந்த மோட்ச பதவி, அதை எனக்கு நிலையான அந்த ஸ்திரமான பெர்மனண்ட், இதெல்லாமே மீதெல்லாமே பெர்மனண்ட் ஆனதை எனக்கு கொடு. அப்போ நீ எப்பேற்பட்டவன்? குரமாதை புணர்வோனே, குரப்பெண் வள்ளியை மணந்தவனே, குகனே சொற்குமரேசா, குகனே புகழ்வாந்த குமரேசா, அறநாளை புகழ்வோனே, அறம் பொருள் இன்பம் வீடு. இது 4 தான், 4 புருஷார்த்தம். இந்த 4த்தையும் நீ உபதேசிக்கிற அவினாஷி பெருமாளே. இப்போ இடத்துடைய பேர் அவினாஷியில் வீற்றிருக்கும் பெருமாளே. இப்படி இந்த 2 திருப்புகழும் ஒரே இதில் தான் இருக்குது. இந்த திருப்புகழுடைய பாட்டும் ஒரு வாட்டி. இரவாமல் பிறவாமல் என்னையாள் சத்குருவாகி, இரவாமல் பிறவாமல் என்னையாள் சத்குருவாகி, பிறவாகி தீரமான பெருவாழ்வை தருவாயே, பிறவாகி தீரமான பெருவாழ்வை தருவாயே, குரமாதை புணர்வானே, குகனே சொற்குமரேசா, குரமாதை புணர்வானே, குகனே சொற்குமரேசா, அறநாளை புகழ்வானே, அவினாசி பெருமாளே, அறநாளை புகழ்வானே, அவினாசி பெருமாளே. ஸோ இப்படி அந்த 2 திருப்புகழ் அதோடைய புதிந்துட்டு இருக்கிற வேதாந்த தத்துவம், முதல்ல வேதாந்த தத்துவம், அப்புறம் அப்ஜெக்டிவ்ஸு, அப்புறம் அந்த இடத்துடைய பேர், அங்கே பேரூர் பெருமாளே, இங்கே அவினாஷி பெருமாளே, அந்த மாதிரி. ஸோ இந்த 2 திருப்புகழும் கம்பைண்டாக பார்த்தோம். சத்குருவோடைய அருளால் அனுகிரகத்தால் இது வரைக்கும் பண்ண முடிஞ்சது. இதுவும் தொடரும், பணி தொடரும். ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ.